ஹாய் சொந்தங்களா, எல்லாருக்கும் குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? எங்கள் சின்ன இந்தியாவிலேருந்து வந்துட்டார். எனக்கு சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். இந்த பேக் இப்போ தான் கொடுத்தாரு. அதில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னா, இது ஃபெரிகோஸ்க்கு இந்தியாவிலேருந்து எங்கள் பாப்பா கொடுத்து அனுப்பிச்சிச்சு. ரெண்டாவது தோடு பிளாக்கு ஒன்று, அப்புறம் இந்த ஹாரம் ஒன்று தெரியுதா, இந்த ஹாரம் ஒன்று. எனக்கு இது மாதிரி திங்ஸ் பிடிக்கும், அதனால் எங்கள் பாப்பா கொடுத்து அனுப்பிச்சிச்சு. இது நம்மளுக்கு காலில் முட்டியில் ஜவ்வு பிடிக்கிறது, மகா பேரகிஞ்சிலன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். தமிழில் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. பேரக்காய் கொட்டை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், சியா சோஸ் வித மாதிரியே இருக்கும். டெய்லி ஒரு ஸ்பூனு நைட்டு வாட்டரில் ஊற வச்சுட்டா நல்லா உப்பும், சியா சோஸ் மாதிரி. இதை டெய்லி குடிக்கிறதுக்கு இது ஒன்று 1 கிலோ இருக்குது, 1/2 கிலோ. அப்புறம் எள்ளுருண்டை 2 கிலோ வச்சாங்க, வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு எல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு 10 பீஸ் மட்டும் கொடுத்தாங்க. அப்புறம் இது காலுக்கு பெல்ட்டு, வீட்டில் இருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது கூட இந்த 2 பீஸு 2 காலுக்கும். அப்புறமா சாரீ ஒன்று கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது ப்ளவுஸு, எங்கள் பாப்பா தச்சு கொடுத்துச்சான். இது ப்ளவுஸு, இது சாரீ. என் சாரீ எப்படி இருக்குது? எங்கள் பாப்பாவுக்கு தெரியும், எனக்கு இது மாதிரி கலர் இல்லை. மயில் தெரியுமா, மயில் வால் இருக்குமே, அது மாதிரி கலரு, க்ரீன் கலர் பார்டு வச்சது. சாரியெல்லாம் இது மாதிரி பிளைன் வந்திருக்கு. இது மாதிரி பார்டு நல்லா இருக்கா? எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இப்போ 3 வாரமாக கால் நடக்க முடியல. லெஃப்ட் கால் முட்டிக்கிட்ட இருந்து கீழே வரைக்கும் அந்த நரம்பு மேலே இப்படி நீட்டாக வீக்கம் வந்துச்சு. அதனால் என்னால் நடக்க முடியல, அப்படியே நோண்டிகிட்டே தான் நடக்கிறேன். இது நாங்கள் டிக்டாக்ல தான் பார்த்தோம், மதுரை கிட்ட. இது இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் இந்தியா போனேன்னா டைரெக்டாக ஏர்போர்ட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன். இது மாதிரி ஒவ்வொரு பேகும் 15,000 ரூபா. நான் 2 பேக் வாங்கிட்டு வந்துக்கிறேன். 2 மாதத்துக்கு. இது ஒரு பேகு, இது ஒரு பேகு. இதில் என்னென்ன இருக்க பார்க்கலாம். இது வாட்ரு, காலையில் ஒரு ஸ்பூனு, நைட் ஒரு ஸ்பூனு. இதுவும் அதே மாதிரி, அது வேறு இது வேறு. இது பார்த்தியா, இது கொஞ்சம் காஃபி கலரு, இது கொஞ்சம் பிளாக்கு. இதுவும் காலையில் 50 ml, நைட்டு ஒரு 50 ml. சாப்பிடாத முன்னாடி இது பச்சை தண்ணியில் கலந்து குடிக்கணும். அப்புறம் இது ஒரு ஸ்பூனு, இதுவும் வெந்நீரில் குடிக்கணும். இது ஒரு ஸ்பூனு, இது ஒரு ஸ்பூனு, இது ஒரு ஸ்பூனு. நைட்டு 1, காலையில் 1. ஏன்னா இங்கே காலை மாலைன்னு சொல்லி தமிழ்லேயே எழுதி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்பூனு வெந்நீரில் போட்டு, ஒரு டம்ளர் வாட்டரில் வெந்நீரில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஸ்பூன் கூட அவங்களே கொடுத்தாங்க. இது மாதிரி இந்த ஸ்பூனில் தான் அளவு எடுத்துக்கணும் நம்ம. அப்புறம் 3 ரகம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபிரிகோஸுக்கு இந்த முட்டிக்கிட்ட நம்ம ஜவ்வு தேஞ்சிட்டு இருக்குது இல்லையா, இது பார்த்தியா எவ்வளோ சின்னதாக கொடுத்தாங்களோ. இது 1 மாதத்துக்கு நைட்டு படுக்கும்போது கொஞ்சோண்டு எடுத்து அந்த முட்டிக்கிட்ட மட்டும் மசாஜ் பண்ணணுமா. இதெல்லாம் ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்டது. என் லைஃப்லேயே இது வரைக்கும் சாப்பிட்றதே இல்லை. இது காலையில் 2, நைட் 2. இந்த கலர் இருக்கிறது. இதுவும் காலையில் 1, நைட்டு 1 சாப்பிடாத முன்னாடி. இது கூட காலையில் 1, நைட்டு 1 சாப்பிடாத முன்னாடி. இது மாதிரி அவங்களே கொடுத்துடுவாங்க. அப்புறமா எனக்கு கவர் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி கவர் இருக்குது. இந்த கவரில் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் அவங்க கொடுத்தது பில்லு. ஏன்னா அந்த மருந்து வாங்குறப்போ இது கூட சேர்த்து இங்கே ஸ்டாம்ப் போட்டு கொடுத்தாங்க. இது மாதிரி இருந்தால் தான் நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். இது மாதிரி கவரில் வச்சு கொடுத்தாங்க. இதில் அட்ரஸ்ஸு, டாக்டர் ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்கும். இந்த ஸ்டாம்ப் இருந்தால் தான் எதுக்கு என்னன்னு சொல்லி கேட்பாங்க ஏர்போர்ட்டில். எங்கள் சின்ன சொன்னார், ஏன்னா நான் இந்த மருந்துக்காக உண்மையிலேயே நான் 1000 கண்ணில் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே குவைட்டில் ஆல்ரெடி எங்கள் மேடம் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க சும்மா இப்படி நம்மளை டச் கூட பண்ண மாட்டாங்க. என்ன வலின்னு சொல்லி கேட்டாங்க. இது மாதிரி கால் வலின்னு சொன்னேன். அவங்க பிபி, சுகரு, பிளட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் வந்த உடனே டேப்லெட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. நம்மளை இப்படி தொட்டு எங்கே வலிக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே நம்ம இந்தியாவாக இருந்தால்
ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி நடக்க முடியாதவங்க கூட எழுந்து நடக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நானும் டிக்டாக்ல பார்த்து தான் நம்பர் சேவ் பண்ணி எங்கள் புஜ்ஜியை அனுப்பிச்சி வச்சாங்க. 2 நாள் ஆச்சு. நாங்கள் ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு போகிறதுக்கு 2 நாள், 2 நைட்டு 2 பகல் அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட பேசி வீடியோ கால் பண்ணி என் காலெல்லாம் காட்டி, அப்புறமா அவர் என்ன சொன்னாருன்னா, டைரெக்டாக வந்து நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இப்படி மெடிசன் யூஸ் பண்ணாலாம் பிரயோஜனம் இருக்காது, நீயே வரணும், அப்போ தானே என்ன ஏதுன்னு சொல்லி என்னால் தொட்டு பார்க்க முடியும் அதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ வர முடியாது, அடுத்த வருஷம் தான் வர முடியும், அதனால் இன்ஷா அல்லாஹ் உன்னை 10 மாதம் என் கால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் காலத்தை ஓட்டிடுவேன். நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு, நான் டைரெக்டாக ஏர்போர்ட்டில் இருந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது மேலே நம்பர் கூட கொடுக்குறேன், நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ் பண்ணுன்னா அடுத்தவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. இதை நான் மருந்து சாப்பிடும்போது அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை சேவ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.